எமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றம் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் நட்சத்திர கோவில்கள் நிகழ்ச்சியிலே நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில்கள், அரச மரத்திற்கு அதிக முக்கியத்துவம் உள்ள கோவில்கள் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் அருகிலே ஒரத்தநாடு செல்லும் பாதையிலே இருக்கின்ற கோவில் பருதி நியமம். அரச மரத்தை தலவிருட்சமாக கொண்ட கோவில். பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில்களில் இதுவும் ஒன்று. அரச மரத்தை
தலவிருட்சமாக கொண்டது மட்டுமல்ல, இத்தலத்திற்கு ஏராளமான சிறப்புகள் எல்லாம் உண்டு. பரிதி என்றால் சூரியன். இங்கு பரிதியப்பர் என்று சுவாமிக்கு ஒரு திருநாமம். சூரியன் வந்து வழிபட்ட தலம் என்பதால் இதற்கு பரிதியப்பர் என்று இங்கே சுவாமிக்கு திருநாமம். பாஸ்கரேஸ்வரர் என்று மற்றொரு திருநாமம் வழங்குகிறது. பாஸ்கரன் என்றாலும் சூரியனை குறிக்கும் சொல்தான். பாஸ்கரேஸ்வரர் என்று சுவாமிக்கு இங்கே ஒரு சிறப்பு திருநாமம் வழங்கப்படுகிறது. அம்பாள் மங்களாம்பிகை, மங்களநாயகி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறாள். இத்தலத்திலே சிவலிங்க திருமேனியாக சுயம்பு மூர்த்தியாக ஈஸ்வரன் எழுந்தருளி இருக்கின்ற ஒரு தலம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே இங்கு அதிக கூட்டம் வரும். சூரியனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலம் என்பதால் பரிதி நியமம் கோவிலிலே ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபாடு செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று. சூரியனால் ஜாதகத்திலே ஏற்பட்ட தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்யலாம். ஜனனகால ஜாதகத்திலே சிலருக்கு சூரியன் உச்சமாக இருக்கும், சிலருக்கு நீச்சமாக இருக்கும், சிலருக்கு சூரியன் கேதுவோடு இணைந்திருக்கும். இவையெல்லாம் தோஷங்கள். ஒரு சில லக்னங்களுக்கு சூரியன் உச்சமாக கூடாது, ஒரு சில லக்னங்களுக்கு சூரியன் உச்சமாக வேண்டும். ஒரு சில ஜாதகங்களை பார்த்தால் சூரியன் உச்சமாக இருக்கும், சூரிய தசை வரும்போது தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். ஒரு சில ஜாதகங்களே சூரியன் நீச்சமாக இருக்கும், அவ்வாறு இருந்தால் சூரிய தசையிலே தந்தைக்கு பாதிப்பு வரும். அது எந்த லக்னத்திற்கு சூரியன் நன்மை செய்கிறது, எந்த லக்னத்திற்கு நன்மை செய்யாது என்பதை பொறுத்துதான் அதன் வித்தியாசம் நமக்கு தெரியும். அவ்வாறு சூரியனால் ஜாதகத்திலே ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால், 7ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு அதனால் திருமணம் தாமதமானாலோ அவர்களெல்லாம் இந்த பரிதி நியமம் என்கின்ற இந்த கோவிலுக்கு வந்து வழிபட வேண்டும். தஞ்சாவூரிலிருந்து ஒரத்தநாடு செல்லும் பாதையிலே மெயின் ரோட்டிலே இருக்கிறது. தஞ்சாவூர்ல இருந்து டவுன் பஸ் போகும் பரிதி நியமம். தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா இங்க பரிதி நியமம் பஸ் கிடைக்கும். இவ்வூருக்கு அரச வனம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அரச வனம் என்றே அழைக்கப்படுகிறது. அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீர்வதற்காக இங்க வந்து வழிபடுவார்கள். அரசாங்க பதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். ராஜ யோகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜாதகத்திலே எந்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் இங்கு வந்து வழிபாடு செய்தால் நல்லது. ராஜ யோகத்தை அளிக்கின்ற ஒரு ஈஸ்வரனாக இந்த பாஸ்கரேஸ்வரர் இங்கே விளங்குகின்றார். பரிதியப்பர். அந்த ஊருக்கு போனப்போ அங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இந்த பரிதி நியமம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, பருத்தியப்பன் கோயிலா, இப்படி போங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு இது பரிதி என்றால் சூரியன் என்னும் தூய தமிழ் சொல் என்பது கூட தெரியவில்லை. பருத்தியப்பர் என்கிறார்கள். பருத்தி கோட்டைக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படியெல்லாம் மருதி இருக்கிறது தயாரிப்பது. பருதியப்பர். பருத்தி இல்ல, பருதி. ஒரு இத்து போட்டா அர்த்தம் மாறிடும், பருத்தி ஆயிடும். இந்த பரிதி நியமம் கோவிலுக்கு பூச நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வர வேண்டும். பொதுவாக கடகமும் சிம்மமும் தான் ராஜயோகத்தை பெறுகின்ற லக்னங்கள், ராசிகள். ஆகவே கடகத்திலே உள்ள பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் கிடைப்பதற்கும், அரசாங்க பதவிகள் கிடைப்பதற்கும், சூரியனால் நன்மைகள் நடைபெறுவதற்கும், வாழ்க்கையில் அனைத்து விதமான 16 வகையான செல்வங்களும் கிடைப்பதற்கும், எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆவதற்கும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அனைவரும் அவசியம் வந்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த பரிதி நியமம் என்கின்ற ஸ்தலம். இது ஆடல் பெற்ற சோழ நாட்டு ஸ்தலங்களுள் சிவஸ்தலங்களுள் ஒன்று. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். 2 தீர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த தீர்த்தங்கள் எல்லாம் இப்பொழுது நன்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இத்தலத்திற்கு சென்று பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். பூச நட்சத்திரத்திற்கு இதுவரை நான் சொன்ன கோவில்கள் என்னவெல்லாம் என்று பார்த்தால், திருவாவடுதுறை, ஆவூர், திருச்சேரை, ஒழுந்தியாப்பட்டு, பரிதி நியமம் ஆகிய தலங்களை பற்றிய தகவல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதை தவிர இன்னும் எங்கெல்லாம் அரச மரம் தல விருட்சமாக இருக்கின்றதோ அங்கும் நீங்கள் எல்லாம் சென்று வழிபடலாம். ஒரு சில கோவில்களிலே 2 தல விருட்சங்கள் இருக்கின்றன. இப்ப திருச்சுழி என்று எடுத்துக்கொண்டால், திருச்சுழி என்றால் உடனே நமக்கு ரமண மகர்ஷி ஞாபகம் வரும். அவருடைய அவதார ஸ்தலம் அது. அருப்புக்கோட்டை அருகிலே இருக்கிறது திருச்சுழி.
திருச்சுழியல் என்றும் சொல்வார்கள். அந்த திருச்சுழியிலே பார்த்தால் வன்னி மரமும் தலவிருட்சம், அரச மரமும் தலவிருட்சம். ஒரு சில நூல்களிலே வன்னி மரம் தான் தலவிருட்சம் என்று எழுதியிருக்கிறார்கள் பழைய நூல்களிலே. ஆனால் அரச மரமும் அங்கே தலவிருட்சமாக கருதப்படுகிறது என்று ஒரு தகவலும் வருகிறது. ஆகவே நான் திருச்சுழியை வன்னி மரத்தை பற்றி சொல்லும் பொழுது திருச்சுழியை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலங்கள் இவைதான். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே சந்திக்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உரிய கோவில்கள் எவை என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.